மக்களே, வெல்கம் டு ஹெல்த் கிங். இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட செஃப் டாக்டர் ஆண்ட்ரூ கே நாகராஜன் சார் தான். ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே மில்லட்ஸ் பற்றி ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இப்போ வந்து எல்லாத்தையுமே நமக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்ட போறாரு. இப்போ அந்த ரெசிப்பியில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச நூடுல்ஸ் தான் பண்ணி காட்ட போறாரு. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். இந்த சாமை நூடுல்ஸ்க்கான பெனிஃபிட் சொல்லிட்டு அதோட இன்கிரீடியன்ட் எல்லாமே சொல்லுங்க சார். வணக்கங்க, டாக்டர் ஷெஃப் ஆண்ட்ரூ. ஸோ நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லிட்டில் மில்லட் சாமை நூடுல்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே சின்னவங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி நம்ம நூடுல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன பொருள் அப்போ நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். தேவையான வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, கவர் பண்ணுற மாதிரி, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ப்ரொக்கோலி இருக்குது, இதில் லோட்டஸ் ஸ்டெம் அது இருக்குது. ஸோ லோட்டஸ் ஸ்டெம்மு, ப்ரொக்கோலி, கேரட் அண்ட் கேபேஜ் எல்லாமே இதில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கலர் பேப்பர்னு சொல்லுவாங்க, கேப்சிகம், கிரீன் ரெட் எல்லோ ப்ளஸ் ஆனியன் எடுத்துருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாப் பண்ண கார்லிக் பூண்டு எடுத்துருக்கிறேன், இஞ்சி எடுத்துருக்கிறேன், இந்த வெங்காயத்தாள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, சின்ன வெங்காயத்தாள் எடுத்துருக்கிறேன். ஸோ செல்லரி லீக்ஸு. ஸோ அதுக்கு பார்த்தீங்க தேவையான மசாலாஸ் பவுடர்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டிலே ஹோம்மேடாக பண்ண மிளகு, ஜீரகம், சோம்பு இதை நான் வந்து ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி பவுடராக அரைச்சி வச்சிருக்கிறேன் மசாலா. ஸோ ப்ளஸ் சீசனிங்காக சால்ட்டு. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப காரம் வேண்டாம், ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா வந்து டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து ஹோம்மேட் சாஸ். டொமேட்டோவை அப்படியே பாயில் பண்ணி பிளான்ச் பண்ணி வச்சிருக்கிறேன். ப்ளஸ் ஏன்னா கொஞ்சம் நல்லா காரமாக வேண்டும், நான் கொஞ்சம் ஸ்பைசியாக சாப்பிடணும் அப்படின்னா நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற ரெட் சில்லியோட பேஸ்ட் வச்சிருக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிற லிட்டில் மில்லட் பாஸ்தா நூடுல்ஸோட தேவையான பொருட்கள். செஃப், இந்த சாமை நூடுல்ஸ் போய் எங்கேங்க சார் செஃப் வாங்குறது? இது வீட்லேயே பண்ண முடியுமா? தாராளமாங்க. இப்போ நம்ம பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எல்லா வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ரா மெட்டீரியலாக இருக்கட்டும், நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது தான் இந்த நூடுல்ஸ். அப்படிங்கிற சாமை அப்படி சிறுதானியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்குது. ஸோ சிறுதானியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நூடுல்ஸ் வந்துருச்சு, பாஸ்தா வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் எல்லா சூப்பர் மார்க்கெட்டுக்கும் போயிட்டு மில்லட்ஸ்னு தனியாக ஒரு வச்சுருப்பாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி நூடுல்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நூடுல்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயமாயிடுச்சு. அந்த நூடுல்ஸில் மில்லட்ஸில் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் தெரியாத விஷயமா இருக்குது. பட் நீங்கள் இதெல்லாமே மார்க்கெட்டில் போயிட்டு இன்றைக்கி இருக்கிற ரிலையன்ஸ் மார்க்கெட்டாக இருக்கும், சூப்பர் மார்க்கெட் எல்லாத்தையும் நீங்கள் போய் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் சேலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மூன் ஃபுட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மில்லட் ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ மிஸ்டர் டாக்டர் சத்யமூர்த்தி, ஸோ அவர் தான் வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு. ஸோ அவரோட ப்ராடக்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. ஸோ நான் அவரோட ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது சேலத்துலேயே உங்களுக்கு அவைலபிளாக மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. ஓகேங்க செஃப். இங்கே இந்த செல்லரி இது வந்துட்டு எங்கேயும் செஃப் கிடைக்கும்? இது எல்லாமே இங்கிலீஷ் வெஜிடபிள்னு சொல்லுவாங்க. இது ஒரு இலைகள் தான். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற காய்கறி மார்க்கெட்டு எல்லா இடத்துலையுமே நார்மலாகவே கிடைக்குது. இன்னைக்கு எல்லா இங்கிலீஷ் வெஜிடபிளும் செல்லரியாக இருக்கட்டும், லீக்ஸாக இருக்கட்டும், ஸ்ப்ரிங் ஆனியனாக இருக்கட்டும், எல்லா மார்க்கெட்லேயுமே ஈஸியாக கிடைக்குது. இதெல்லாம் இப்போ வந்து கிடைக்காத பொருள் கிடையாது. நீங்கள் எல்லா மார்க்கெட்லேயுமே இன்னைக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக நீங்கள் காய்கறி மார்க்கெட்டில் நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். இந்த ப்ரொக்கோலி கூட நீங்கள் காய்கறி மார்க்கெட்டில் ஈஸியாக வாங்கிடலாம். இந்த கலர் கேப்சிகம் எல்லாமே காய்கறி மார்க்கெட்டில் இன்றைக்கி அவைலபிளாக தான் இருக்குது. நான் வந்து என்னோட அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. ஸோ பேனை வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ண நல்லெண்ணெய் தான், நல்லெண்ணெய் இருந்தால் போதும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ண அந்த கட் பண்ணி வச்சுருந்தேன் கார்லிக், இது வந்து பூண்டு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு பாருங்க. ஸோ கொஞ்சம் பூண்டு போட்டுக்கிறேன். ஸோ நல்லா சாத்தியே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கிறேன், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி.
ஸோ இந்த பூண்டு இஞ்சி சேர்த்ததுனால வந்து செரிமானத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்லா வதக்கிக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் கட் பண்ணி வச்சிருக்கிற கலர் கேப்சிகம், அதாவது கிரீன், எல்லோ, ரெட், அந்த கலர் கேப்சிகம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் ஸ்பைசிக்காக கிடையாது, கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் ஜூலியனாக கட் பண்ண வெங்காயம், ஸோ நம்ம வந்து இன்னைக்கு எதுக்காக நம்ம சாமை நம்ம வந்து எடுத்துருக்கோம், லிட்டில் மில்லட்ஸ் எடுத்துருக்கிறோம் அப்படின்னா, ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் தெரியாது. இன்னைக்கு வந்து சிறுதானியத்தில் வந்து நூடுல்ஸ் இருக்குது, பாஸ்தா இருக்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ பெரியவங்களுக்கும் தெரியாது. ஸோ அதனாலதான் நம்ம அன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம், நம்ம அன்னைக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாமையில நம்ம வந்து நூடுல்ஸ் எடுத்துருக்கோம். இந்த சாமையோட பெனிஃபிட்ஸ் என்ன நீங்க பாத்தீங்க, உடம்புக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து போலிக் அமிலம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த போலிக் அமிலம் நம்ம எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மூல வளர்ச்சி குன்றிய குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரத்த சோகைக்கு வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து ரத்த சோகைக்கு வந்து இந்த சாமையை சாப்பிட்டாங்க அப்படின்னா ரத்த சோகைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்றாங்க. பெரியவங்களாம் அந்த காலத்துல சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாமையை சாப்பிட்டா ஆமை வயது அப்படின்றாங்க. ஸோ இருக்கிற சிறுதானியத்திலே வந்து ரொம்ப அதிகமா கால்சியம் உள்ளது, எலும்புச்சத்து உள்ளது வந்து இந்த சாமையில மட்டும்தான். ஸோ அதுக்காக தான் நீங்க நம்ம அந்த சாமையை எடுத்துருக்கோம். ஸோ வெங்காயம் நான் போட்டிருக்க வெங்காயம், இந்த கலர் பேப்பர்ஸோட கேப்சிகம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கு அப்புறம் ப்ரொக்கோலி எடுத்துருக்கிறேன். இந்த ப்ரொக்கோலி எதுக்காக நான் வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னா, அந்த ப்ரொக்கோலியில பாத்தீங்க அப்படின்னா எலும்பு சத்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லோட்டஸ் ஸ்டெம், இதுல புரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. நமக்கு சாதாரணமா நம்ம கடையில் எல்லாத்துமே கிடைக்கும். இந்த லோட்டஸ் ஸ்டெம் எடுத்துருக்கேன். கொஞ்சோண்டு கேபேஜ் அண்ட் கேரட், அதாவது கொஞ்சம் கோஸு கொஞ்சம் கேரட் இதில் ஆட் பண்றேன். நல்லா வதக்கிக்கலாம். எதுக்காக நான் லோட்டஸ் ஸ்டெம் போட்டேன் அப்படின்னா, நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் அப்படின்னாவே சும்மா கேரட்டு, வெங்காயம், இந்த கேப்சிகம் அதை மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும், நல்லா ப்ரோட்டீன் நல்லா இருக்கணும், இரும்பு ஜாஸ்தி இருக்கணும், குழந்தைங்க சாப்பிட்றப்ப எல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்காக இந்த கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கலர் வெஜிடபிள்ஸ் பாருங்க, எவ்வளோ பார்க்கறது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஒரு ஒயிட் இருக்குது, ஒரு கிரீன் இருக்குது, ரெட் இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லா அழகா இருக்குது. நல்லா அதை வதக்கிக்கணும். பொதுவா நீங்க மில்லட்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா மில்லட்ஸுக்கு வந்து அதிகமா நீர் தேவை கிடையாது. ஸோ பொதுவாகவே இந்த சிறுதானியத்துக்கு வந்து அதிகமா தண்ணி தேவையில்லை, நீங்க எங்க போட்டாலும் வந்துடும். ஸோ அதுக்காக தான் சிறுதானியத்துல வந்து அதிகமாக நேச்சுரலான சத்துக்கள் எல்லாமே சிறுதானியத்துல அப்படியே இருக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம சிறுதானியத்தை வந்து நம்ம அதிகமா நம்ம வந்து என்ன பண்றோம், யூஸ் பண்ண. ஸோ நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ எனக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்வீட்டா வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி நான் யூஸ் பண்ற டொமேட்டோ சாஸை யூஸ் பண்ணிடலாம். இது வந்து ஹோம்மேட் சாஸ் தான், நீங்க வீட்லயே சாதாரணமா பண்ணலாம். வீட்டுல நீங்க சாதாரணமா பண்ணலாம். மார்க்கெட்ல கிடைக்கிற தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஓகேங்களா, நல்லா வேக வச்சிருங்க. நல்லா வேக வச்சதுக்கு அப்புறம் ஒரு மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாஸா வந்துடும். ஸோ நீங்க இந்த சாஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் காரமா எனக்கு வேணும், கொஞ்சம் ஸ்பைசி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டுல சாதாரணமா இருக்கிற வரமிளகா, அந்த வரமிளகா வந்து நல்லா வேக வச்சு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் வரமிளகா போட்டுக்கிறேன் பேஸ்ட்டு. ஸோ திரும்ப நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. காய்கறியை வந்து எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அந்த பச்சை வாசனைகள் எல்லாமே போகணும், ஏன்னா எல்லாமே ராவை சேரும். ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு, எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிற சாமை நூடுல்ஸ் எடுக்கிறோம். இந்த சாமை நூடுல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 80% நீங்கள் பாயில் பண்ணால் போதும். ஸோ ரொம்ப பாயில் பண்ண வேணாம், 80% பாயில் பண்ணால் போதும். இந்த சாமை நூடுல்ஸை நம்ம எடுக்கிறோம். போடுறது ஒரு 100 கிராம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் இருக்கும். இதில் இந்த சாமை நூடுல்ஸ் போடுறோம்.
ஸோ கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் இருக்கிற கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டு எங்கே போய் நீங்கள் வந்து சைனீஸ் சாஸ் அந்த மாதிரி நீங்கள் வாங்கினாலும் முதல்ல அந்த சாஸில் இருக்கிற என்னென்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணிக்கான்னு பாருங்க, என்னென்ன பொருட்கள் போட்டாங்க. அதில் எம்எஸ்ஜி அப்படின்னு இருந்தால் அந்த சாஸை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அந்த எம்எஸ்ஜி தான் வந்து அஜினோமோட்டோ. ஸோ இப்போ நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகு, ஜீரகம், சோம்பு அதை பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்துக்குமே செரிமானத்துக்கு தான் அது. ஸோ நீங்கள் போய் மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் போய் சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு சைனீஸ் டிஷ்ஷு பண்ணணும், அதனால எனக்கு சைனீஸ் சாஸ் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது தேவையில்லாது. ஸோ நமக்கு மில்லட்ஸுக்கு இந்த இது நமக்கு போதுமான அளவு. நம்ம வீட்டில் சாதாரணமாக ரெகுலராக யூஸ் பண்ணுற எல்லா மளிகை பொருள் தான் நான் அதில் போட்டிருக்கேன். ஸோ நல்லா சாட்டியே பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டியே பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயத்தாள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஃப்ளேவருக்காக. ஸோ நம்ம என்ன சால்ட்டு போடலை, கொஞ்சம் சால்ட், சீசனிங். உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உப்பு இன்னைக்கு பொறுத்தளவுக்கு உப்பு வந்து நீங்கள் உங்களுடைய சாப்பாட்டில் ஒரு 60% இருந்தாவே உங்களுக்கு போதுமான அளவு. ஸோ உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் திரும்ப நல்லா வதக்குறேன். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் காலேஜுக்கு போகிற பசங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு இதை நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 3 நாள் நீங்கள் பண்ணி அவங்களுடைய லஞ்ச் பாக்ஸில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ அவங்க போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ஜங்க் ஃபுட்டில் இருக்கிற மைதா பேஸில் இருக்கிற நூடுல்ஸோ சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சிறுதானியத்தில் இருக்கிற நூடுல்ஸை நீங்கள் அதிகமாக அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய லிட்டில் மில்லட்ஸ் நூடுல்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாசனைக்காக, அதாவது இன்னும் கொஞ்சம் குழந்தைங்க சாப்பிட்றப்ப நல்லா அரோமா நல்லா இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் செல்லரி லீக்ஸ். இது நார்மலாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கிற ஒரு சாதாரண காய்கறி தான். ஸோ திரும்ப வெங்காயத்தால மேலே போட்டுக்கிறேன். ஸோ நம்மளோட கலர்ஃபுல்லான லிட்டில் மில்லட்ஸ் பாஸ்தாவோட நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் கொண்டு போய் டிஸ்பிளே பண்ண போகிறேன். பாருங்க, எல்லாம் ஈவனாக இருக்குது பாருங்க, எல்லா கலர்ஃபுல்லாக ஈவனாக இருக்குது பாருங்க. ஸோ ஆயில் அதிகமாக எடுத்துக்காதீங்க, ஆயில் அதிகமாக தேவையில்லை. உங்களுடைய காய்கறிகள் வதக்கிற அளவுக்கு தேவையான அளவு ஆயில் இருந்தால் போதும். நம்ம சாதாரண வீட்டில் யூஸ் பண்ணுற நல்லெண்ணெய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து மேலே வந்து என்ன பண்ணுறோம், கார்னிஷ் பண்ணுறோம். இப்போ நம்மளுடைய ஹெல்த்தியான லிட்டில் மில்லட்ஸோட நூடுல்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுது. நம்ம அஜினோமோட்டோ பவுடர் நம்ம யூஸ் பண்றது இல்லை, அது வந்து ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம அஜினோமோட்டோவே போடல. ஸோ அஜினோமோட்டோ எதுக்காக வந்து சைனீஸ் ஃபுட்டில் போடுறாங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டுக்காக தான். நம்ம சுவைக்கிறப்போ நாக்கில் வந்து நல்லா டேஸ்ட் வரும், அதுக்காக தான். ஸோ நம்ம இதில் யூஸ் பண்ண எல்லா மெட்டீரியலும், எல்லா ரா மெட்டீரியலும் நம்ம வீட்டில் சாதாரணமாக கிடைக்கிற பொருள் தான். காய்கறியாக இருக்கட்டும், நான் யூஸ் பண்ண அந்த சீசனிங் பவுடராக இருக்கட்டும், நான் அதில் காரத்துக்காக போட்ட சில்லி பேஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை இனிப்புக்காக போட்ட டொமேட்டோ சாஸாக இருக்கட்டும், நம்ம சாதாரணமாக வீட்டில் யூஸ் பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த கெமிக்கல்ஸ் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. ஸோ ரொம்ப ஹெல்த்தான ஒரு டிஷ் இது. நூடுல்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். நான் நார்மல் நூடுல்ஸ் தான் சாப்பிட்ருக்கேன். சாமை நூடுல்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சார். தேங்க்யூ. ஓகே, நீங்கள் எல்லாருமே மறக்காமல் நம்ம செஃப் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லிடுங்க. இது மாதிரி அடுத்தடுத்து ஹெல்த் பெனிஃபிட்ஸோட ரெசிபியோட நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். டாட்டா, நன்றி சார். தேங்க்யூ.
கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.